வெல்கம் டு ஹியர் vlog. இன்றைக்கி நம்ம பஞ்சு போல் முட்டை கேக்கு குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். 4 முட்டை, 4 ஏலக்காய், 1 கிளாஸ் ஜீனி, 1 கிளாஸ் பச்சரிசி மாவு. சட்டியில் முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கதையும் அதையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுற மிஷின் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் அந்த கையில் கடையும் இல்லையா மத்து, அது கூட ஓகே. நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா நுரக்கட்டி மேலே வந்ததும் எடுத்து வச்சுருக்க ஜீனி, ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் அதோட சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். பாருங்கள், பண்ணும்போதே தெரியுது நல்லா நுரக்கட்டி மேலே வந்துடுச்சு. ஒரு 5 மினிட்ஸு அந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணணும். பண்ண தான் நம்ம ஸ்பாஞ்ச் கேக்கு நல்லா ஸ்பாஞ்சாக வரும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க நம்ம ஒரு டம்ளர் அரிசி மாவு, அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் பிளெண்ட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சால்ட் உப்பு சேர்த்துட்டு நான் கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுட்ரு, ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலர் வேணும்னா ஓகே, அப்படி இல்லை எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகி ஃபுல்லாக எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சுட்டுக்கோங்க. குக்கரை நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸ் பண்ணியிருக்கதை நம்ம கடாய் அடுப்பில் சூடாகிடுச்சு, சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றியாச்சு. இப்போ என்னென்னா குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு தான் மூடி விடணும். விசிலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் திறந்துட்டேன். கரெக்டாக 5 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே தான் கருகிடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் போதும் இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு. மிஷின் இருந்தாலும் ஓகே, மிஷின் இல்லைனா நீங்கள் கையில் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பின் சைடு பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.